குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 17/6/2026 ஜூன் மாதத்திலே புதன்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே ஆணி மாதத்தின் 3ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம் என்கிற இந்த காலகட்டங்களிலே கிருஷ்ண ருது என்கிற முதுவேனிற் காலத்திலே இருக்கிறோம். மிதுன மாதம் சுக்லபக்ஷத்திலே வளர்பிறையிலே துதியை திதி காலை 3:30 வரை, பின்பு திருத்தியை. இன்றைய நட்சத்திரத்தின் பேர் புனர்பூச நட்சத்திரம். மாலை 6:06 வரை, பின்பு பூச நட்சத்திரம் வந்துவிடும். இந்த வளர்பிறையிலே திருதியை ஆணி மாதத்தில் வரும்போது ரம்பா திருதியைன்னு சொல்லுவோம். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க. இந்த ரம்பா திருதியையும் போது நாம் சிவ வழிபாடு செய்வதும் லக்ஷ்மி தேவியை வழிபடுவதனாலும் கல்யாண காரியங்களுக்கான வாய்ப்பை நல்லா கொடுக்கும். இன்றைக்கி சுபமுகூர்த்த நாள். நிறைய சுபமுகூர்த்தங்களில் உறவுக்காரங்களெல்லாம் பேசும்போது கல்யாண தரவுக்கான விஷயம் நல்லா கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நிறைய நன்மையும் உண்டு. புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரமே நேர்மைக்கு பெயர் போனது, தன்னம்பிக்கை கொடுத்தது, எளிமையாக இருப்பது, மற்றவங்களுக்கு உதவுற எண்ணம் கொண்டது, மொத்தத்தில் ஆன்மீக நாட்டம் கொண்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த புனர்வசுவில் தான் ராமபிரான் ஒரு நட்சத்திரம். அதனால் இன்றைக்கு நாள் சந்திரன், இந்த மனோகாரகனான இவர் நம்ம மனசில் இப்படி தான் இருக்க போகிறார். காலையில் 9:30 10 மணி வரைக்கும் நல்ல நேரமும், சாயங்காலம் 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரமும் இருக்குது. ராகு காலம் 12 1:30, 10:30 12 குளிகை நேரம், 7:30 9 யமகண்டம். வடக்கு பக்கம் சூலம், பால் அருந்து செல்வது பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 4:52 வினாழி. 5:54 சூரியனின் உதய நேரம். கேட்டை மற்றும் மூல நட்சத்திரம் விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சூரியன் புதன் இருவரும் சேர்ந்து மிதுன ராசியிலும், சுக்கிரன் குரு சேர்ந்து அமர்ந்து கடக ராசியிலும், சிம்ம ராசியிலே கேதுவும், கும்பராசியிலே ராகுவும், மீனராசியிலே சனியும், ஆட்சியாக செவ்வாய் மேஷராசியிலும் அமர, மிதுன ராசியிலே புனர்பூச நட்சத்திரத்தின் மூலமாக மூவாயி அப்படியே கடகராசிக்கு செல்லக்கூடிய சந்திரன் இன்றைக்கு கோச்சாரத்தின்படி அந்த சார்ட்டில் இருக்கிறார். இன்றைய நாள் இந்த கோச்சாரத்தின்படி ஒரு ராசிக்கு அப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் சூரியனுடன் இருந்து கிளம்புகிறார். மத்தியான வேளையில் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கடகராசிக்குள்ளே போகிறார். தன்னுடைய இடத்துல ஆட்சிக்கு போகிறார். உங்களுக்கு 4ஆம் இடம் எப்படிப்பட்டது? மண் மனை வாகன மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல மனோகாரகனான இந்த சந்திர பகவான் போகிறது நல்லதான்னா அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா கேந்திரம் ஏறும்போது இவர் என்ன பண்ணுவார்னா ஆரோக்கியத்தை கொஞ்சம் தட்டுப்படுத்துவார். அதனால் கொஞ்சம் அலைச்சல், சோர்வு, மனதில் தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நீ கொடுப்பார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையிலேயே விஷ்ணு புராணங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமங்கள்லாம் கேளுங்க. ஆன்மீக நாட்டத்தில் மனதை கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் இன்றைக்கி பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உங்களுக்கு என்னெல்லாம் மனதில் இருக்கோ அதை எளிமையாக அவர்களோட வெளிப்படுத்தி இந்த நாளை கரெக்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கிடுங்க. 1-6 இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்துக்கு சந்திரன் போகிறார். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பணம் வரும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் கொடுக்கலாம். குடும்பத்தில் இருந்த கவலைக்கு சின்ன மருந்து. இன்றைக்கி புதன் 2ஆம் இடத்திலே ஆட்சியிலே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பல நன்மைகளும் உண்டு.
தெளிவான சில சிந்தனைகள்லாம் இன்றைக்கி தோணும். முக்கியமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம். அந்த எண்ணம் எப்படி ஏற்பட்டுன்னா, சிம்பிளாக தான் சார் செய்கிறேன், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன துரும்ப எடுத்து அப்படி கொடுத்தா கூட உங்களுக்கு அது விஷயமாக மாறும். அவ்வளோ நல்ல விஷயம் இன்றைக்கி இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் உங்களால் உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோடு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு இன்றைக்கி அதுவே பலனாக மாறி ரிட்டர்னாக பெனிஃபிட்டாக வரும்ன்றதும் உண்டு. இந்த நாளில் 1-5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, இன்றைக்கி ரம்பா திருதியை. அதனால் கல்யாணம் நடக்காத குழந்தைகளுக்கு இன்றைய நாளிலே கௌரி அம்மனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய பூஜையினாலே நன்மையான வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுப முகூர்த்தம். நிறைய நண்பர்களையும் உறவுக்காரங்களையும் பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில் கொஞ்சம் இந்த வரன்கள் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. டெஃபினட்டாக நன்மை உண்டாகும். காலையிலே உங்கள் அந்த ஜாதகத்தை சாமிண்டா வச்சு மனசில் ஒருநிலைப்படுத்தி எல்லாம் நல்லா நீங்கள் நடத்தி கொடுங்கன்னு வேண்டிக்கல்ல, அதுவே உங்களுக்கு நன்மையாக அமையும். இன்றைக்கி சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவனை வழிபடுங்க. 3-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்கு ஆட்சி பெறக்கூடியதாக சந்திரன் உள்ள வரார். ஏற்கனவே உச்சம் பெற்று சூரியனும் குருவும் அவருடன் சேர்ந்த சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த மூவரும் சேர்ந்து இன்றைக்கி பல காரியங்களை நன்மையாக மாற்றக்கூடிகிறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதுக்கும் நம்ம நல்லாயிடுவோங்கிற தன்னம்பிக்கையோட சில வேலைகள்லாம் செய்வீங்க. ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி மனசு ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் கொஞ்சம் மனசுடைய தன்மையில் சுவாமிகிட்ட பக்தியோடு இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும். அதனால் இன்றைக்கி சிவனின் வழிபாடு நல்லாயிருக்கும். சிவனை வழிபடுங்கள். 5-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனியதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கி உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சியில் வந்து உட்கார போகிறார். உங்கள் ராசினாதான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற புதனோட சேர்ந்து குழந்தைகள் மேலே நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். என்னெல்லாம் அவங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு படிப்புக்கு என்ன வழி, அவங்கள எப்படி வழி நடத்தலாம் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக அவங்கள பற்றின பாச பிணைப்புடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு கால்குலேட்டிவான அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும், இவங்களை இப்படி பார்த்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. 4-2 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி சிவனை வழிபட்டு இந்த நாளிலே காரியங்கள் செய்யும்போது, இந்த ரம்பா திருதியை அப்படிங்கிற நாளில் விரதம் இருப்பதனாலே கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகுன்றிருக்கு. அதையும் பயன்படுத்த இந்த நாள் இனியதாக அமையும். வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, லாபஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் ஆட்சியில் வந்தாலே உங்கள் முயற்சிக்கான வெற்றி அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிற செவ்வாயினாலையும் 3ஆம் இடத்தை அவரே பார்ப்பதனாலும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குருவின் பார்வை இன்றைக்கி சந்திரனுடன் சேர்ந்து பார்க்க போவதனாலும் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் நிறைவாக இருக்கும். தைரியமாக சொல்லலாம், நீங்கள் நல்லா பண்ணலாம். எளிமையான ஒரு அமைப்புடன் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சிந்தனையுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி உங்களுடைய முயற்சி நல்ல முயற்சியாகும், வெற்றி தரக்கூடிய பயனுள்ள முயற்சியாகவும் அமையப்போகிறது. 2-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் மேலும் மெருகேற்றப்படுகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் ஆட்சியில் வந்து உட்கார போகிறார். குரு பகவான் அங்கே இருக்கிறதுனால பதவி எப்படி ஆக போதோ தெரியலையே,
இங்கேயும் அங்கேயும் அலையிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற சூழ்நிலையும், சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வேலைகளிலே நிறைய அலக்கழிப்பும் நிலையற்ற தன்மையும் இருந்து கொண்டிருந்த இந்த நாள் கொஞ்சம் அதை மாற்றும். மனசு எப்படி சொல்லிக் கொடுக்கும்னா, நம்ம எவ்வளோ தூரம் பொலைட்டாக, டிசிப்ளினாக, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்னு மனசு ஸ்ட்ராங்காக சொல்லும். அது மட்டும் இல்லை, எனக்கு எப்படி வேணா இருக்கட்டும், மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் நிறையா உங்களுக்கு அலைமோது கொண்டு முன்னாடி வந்து நிற்கும். இந்த எண்ணத்தினால் இன்றைக்கி மனசு நிறைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 1-7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு நிறைவானதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. மனதிலே சில நாட்களுக்கு குழப்பங்கள் வரும். இன்றைக்கி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கிறதுனால சலனங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. செஞ்சோமா செய்யலையா, திருப்பி செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு இரட்டை மனதுடன் சில காரியங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறதுனால ஒரு தடவைக்கு 2 வாட்டி மனசை கிளியராக வச்சுக்கிட்டு காரியங்கள் செய்யுங்க. எழுத்து மூலியமாக சில காரியங்களை எழுதி கொண்டு செய்யுங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும். புதன் அப்படின்னாலே பேனா பேப்பர்னு அர்த்தம். அவங்க 2 பேரும் எழுதிட்ட பிறகு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் புனர்பூச நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறாரு. புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் வேலைகளெல்லாம் செய்ய வைக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுங்கள், டெஃபினட்டாக நல்லா அது நடக்கும். 6-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் மத்தியானத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் மனசுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை மட்டும் செய்யுங்க. எனக்கு புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறேன், அதுதான் எனக்கு இன்றைக்கி செய்யணும் அப்படின்லாம் பிடிவாதம் பிடிக்காதீங்க. ஏற்கனவே எனக்கு பல விஷயம் தெரியுங்க, சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற வேலைகளை மட்டும் இன்றைக்கி செய்யுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வேலைகள் இன்றைக்கி டெஃபினட்டாக உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா மாட்டிட்டு கொஞ்சம் உங்கள் பேருக்கு களங்கத்தை கொண்டு வந்து நீங்களே நிறுத்திப்பீங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். முக்கியமாக இந்த பொது காரியங்களில் சுப முகூர்த்த நேரங்களிலெல்லாம் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணும்போது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சில நேரத்தில் போகாமல் இருப்பதும் நல்லது. 3-5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்கு நேரடி பார்வைக்கு ஆட்சியிலே வரக்கூடிய சந்திரன், ஏற்கனவே குருவும் சுக்கிரனும் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு முக்கியமான கிரகங்கள். பல விதத்திலும் உங்களுக்கு தொடர்பு கொண்ட தொழில் சம்பந்தப்பட்டது சுக்கிரன், முயற்சி சம்பந்தப்பட்டதும் விரயம் சம்பந்தப்பட்டதான குரு. அதனால் இன்றைக்கி இந்த கலத்திரஸ்தானத்திலே கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஆசாமிகள் எக்ஸ்ட்ராவாக கவனத்துடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. பைசாவெல்லாம் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய சூரியன் இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுப முகூர்த்த நாட்களிலே நீங்கள் வெளியில் போகும்போதும் அந்த ஸ்லிப் ஆஃப் டங்கில் சில விஷயங்கள் எல்லாம் வரும். அதனால் அங்கேயும் கொஞ்சம் நல்லா செக்யூராக இருக்கணும். 9-8 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்துக்கு ஆட்சியிலே வரக்கூடிய சந்திர பகவான் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். லாபஸ்தானத்தை சூரியனும் புதனும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே 12ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடியதனாலே எதையும் ஒரு போட்டியுடன் அணுகக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கும். அந்த கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிறது இல்லாமல் நான் அப்படிங்கிற எண்ணம் நிறைய ஓங்கும். அதனால் கொஞ்சம் மனதை எளிமையாக்கி கொள்ளுங்கள். இன்றைக்கி ராமபிரானின் வழிபாடு மனதுக்கு ரொம்ப நல்லது. ராமான்னு சொல்லிகிட்டே இன்றைக்கி டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பல விதத்தில் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த ரம்பா திருதியான இந்த நாளில் கல்யாணத்துக்கான பொருட்களை வாங்கினா கல்யாணமும் நடக்கும். அதனால் இன்றைக்கி அதையும் செய்யுங்க. மனதும் நல்ல ஒரு எதையும் காம்படிட்டிவாக எடுத்துக்கூடிய சூழ்நிலையை காட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இன்னைக்கு கடகராசிக்குள்ள நுழைய போகிறார். இந்த நுழைவினாலே ஆட்சி பெற்ற இவர் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். எதை செய்யணும், எப்படி செய்யணும், என்ன மாதிரி செஞ்சால் நமக்கு ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும், லாபத்தை தருமா, மற்றவர்களுக்கு உதவினால் அதனால் வரக்கூடிய லாபம் என்ன, இப்படின்னு நிறைய கால்குலேட் மைண்ட் செட்டில் நீக்கி இருப்பீங்க. சனி பகவான் ஏற்கனவே உங்கள் ராசியில் இருக்கிறதுனால, குரு பார்க்கறதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவாக நேர்மையாக உங்கள்கிட்ட வரக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்ப்பீங்க. இன்றைக்கி சுப முகூர்த்த நாளில் கொஞ்சம் வெளியிலெல்லாம் போய் எல்லோருக்கூடையும் கலந்து பேசும்போது கூட அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ரம்பா திருதியை, கல்யாணம் அப்படிங்கிற காரியத்துக்கான பொருட்களை இன்றைக்கி வாங்க கல்யாணம் நடக்கும். அதனால் இதையும் நீங்கள் இன்றைக்கி பண்ணுங்கள். 8-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.